வணக்கம். அன்பு கலந்த வாடிக்கையாளர்களுக்கு காலை வணக்கம், கனிவான வணக்கம், நெஞ்சம் நிறைந்த வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ஜெய் சுவாமிகள் ஜோதி நிலையத்தின் சார்பாகவும் திருமண தகவல் மையத்தின் சார்பாகவும் சனி பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்கு பின் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியை பற்றி காண இருக்கின்றோம். இதில் சனி பெயர்ச்சியால் ஏற்படுகின்றது 4 வகையான சனி பெயர்ச்சிகள். ஒன்று ஏழரை சனியாகவும், ஒன்று ஜென்மச்சனியாகவும், ஒன்று விரயச்சனியாகவும், ஒன்று பாதச்சனியாகவும் நடைபெறுகிறது. இதில் வருகின்ற சனி பெயர்ச்சியில் மேச ராசிக்கு ஏழரை சனி விரயச்சனி ஆரம்பிக்க வருகிறது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி மேச ராசி. அதற்கு பின்னர் மீன ராசி, அவர் தன் ஜென்ம ராசியாக வருகிறார் 2.5 ஆண்டு காலம். கும்பராசி பாதச்சனியாக வருகிறார் 2.5 ஆண்டு காலம். ஆனால் மேச ராசிக்கு 7.5 ஆண்டு காலம் அந்த சனி தொடங்குகிறது. மிக கவனமாக இருக்கும். அதே போல் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி. இந்த 7.5 ஆண்டுகள் என்ன செய்யுமோ அதை 2.5 ஆண்டுகள் செய்து முடிப்பார். சிம்ம ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நான் விரயச்சனியை பற்றி மற்றும் உங்களிடத்தே கூற இருக்கின்றேன். விரயச்சனி வந்தவுடன் என்ன செய்யும் என்று கேட்டால் மிக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் வீண் விரயம், தூக்கமின்மை, தொழில் நஷ்டம், நம்பிக்கை துரோகம், ஏமாற்று வேலை, பொருளாதார வீழ்ச்சி, வேலை இருப்பவர்களுக்கு வேலை பறிபோகும், சொத்துக்கள் பறிபோகும், பல உன்னதமான பல்வேறு பிரச்சனைகளை தருவார் இந்த சனி பகவான். இந்த சனி பகவானை நீங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். மேசராசி நேயர்கள் 7.5 ஆண்டு காலம் சனி திசையில் மிக துயரப்பட வேண்டிய, துன்பப்பட வேண்டிய ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதேபோல்தான் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி. இந்த 7.5 ஆண்டு காலம் மேசராசியில் என்ன சிரமங்கள் படுவாரோ அதை சிம்மராசிக்காரர் 2.5 ஆண்டு காலில் அனுபவிப்பார். இதுதான் அஷ்டமச்சனிக்கும் 7.5 சனிக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம். இவர் 7.5 ஆண்டு காலம் படக்கூடிய கஷ்டத்தை அவர் 2.5 ஆண்டு காலத்தில் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, மனைவி மக்களோடு இன்ப நிலையை இழந்து துன்ப நிலைக்கு கையாளப்பட்டு, குடும்பத்தால் வஞ்சிக்கப்பட்டு வாழ்க்கை மிக மிக கஷ்டமான சூழ்நிலை உருவாகும். பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கும். ஆனால் பயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் 2.5 ஆண்டு காலம் மிக மிக கவனமாக தன் மனைவியோடு கையாள வேண்டும். வார்த்தை ஜாலங்கள் வீசுவது நிறுத்தி கொள்ள வேண்டும். 2.5 ஆண்டு காலம் தன் மனைவி கூறியதை கேட்டுக்கொண்டு தன் வாழ்க்கையில் சிறப்பாக இருந்தால் மிக அற்புதமாக இருக்கும் என்பதுதான் இந்த அஷ்டமச்சனியுடைய காரணம். கணவன் மனைவி பிரிவுக்கு கூட ஒரு காரணமாகிவிடும். அதனால் மிக கவனமாக இந்த திசையை நீங்கள் சனி திசையை கையாள வேண்டும். உங்களுடைய ஜோதிடர் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ஸ்ரீ ஜெய் சுவாமிகள் ஜோதி நிலையம் மற்றும் திருமண தகவல் மையம். திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் அனைவருக்கும் திருமணம் பொருத்தங்கள், திருமண ஏற்பாடுகள் செய்து தந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அனைவரும் எங்களோடு தொடர்பு கொண்டால் மிக அற்புதமாக இருக்கும். காலம் கணிந்த கல்யாணமாகாத ஆண் பெண்கள், வயதை முதிர்ந்தவர்கள், 29 வயது, 30 வயது, 35 வயது இருக்கக்கூடிய ஆண்கள், அவர்களெல்லாம் எங்களோடு தொடர்பு கொண்டால் அதற்கான பலனும் பரிகாரம் உங்களுக்கு செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தொலைபேசி எண்கள் 98 430 15 826. ஜெய் சுவாமிகள் ஜோதி நிலையம், திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமானை நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். வாழ்க பல்லாண்டு, வளர்க 100 ஆண்டு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். வாருங்கள் வாருங்கள் என இருகரம் கூப்பி அழைக்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.